ஸ்டாலின் சொன்னார்கள் 6 மாத காலம் வரை நம்ம வந்து இந்த ஆட்சியை கவனிப்போம். இப்பயே நீங்க 6 மாதத்துக்குள்ளேயே எதுக்கு நாள்தோறும் வந்து ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல அவர் கேக்குற 6 மாசம் வரைக்கும் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்பது வேறங்க, அது சரியா இருக்கணும்ன்றா. நீ வெறும் 40 நாட்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்து இதை இந்த 60 ஆண்டுகளை நீங்க உருவாக்கி வச்சிருக்க சீரழிவை ஒரே நாள்ல மாத்திர முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோமாளித்தனமான குற்றச்சாட்டு. இந்த விஷயம் வரும்போது மௌனம் காக்குறாரு, சைலண்ட் மோட்ல. பொதுவா விஜய் எதற்குமே பேசக்கூடிய நபர் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் 30 ஆண்டுகால சினிமா வரலாற்றிலேயே அதிகமா பேசுற நபர் கிடையாது. அவர் பேச்சை விட செயலை அதிகமாக விரும்பக்கூடியவர். அமைச்சர்கள், இளம் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள பார்க்கறதே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா நீண்ட காலமாக வயது வந்தோருடைய காப்பகமாக பார்க்கப்பட்ட சட்டமன்றம் இன்னைக்கு இளைஞர்களால் நிரம்பி வழிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை. இன்னும் 2 நாட்கள் வந்து சட்டசபை ஆரம்பிக்க போகுது. இது வந்து ஒரு வாரமாக வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. சட்டசபையில் பாருங்க, உதயண்ணா வந்து சிஎம்ஐ போட்டு பொழக்க போறாரு, அவருடைய பதிலடிகளாக பாருங்க, அவருடைய கேள்வியெல்லாம் பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஹைப் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ ஒரு ஹைப்பில் இருப்பாங்களோ, இப்போ சட்டசபைக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் எழுதி வச்சதை பேசிட்டு போகிறது, அவர் பேசிட்டு ஓடிடுவார், சட்டமன்ற வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவார். அவருக்கு பிரச்சனை திரும்பி என்ன பேசுகிறான்னு கேட்கணும்ல சட்டமன்றத்தில் உட்காந்து. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தாவேக்காவின் ஆதரவாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பார்த்தோம்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னென்னா, நிறைய பாலியல் வன்கொடுமைகள், தொல்லைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன சிறுமிகள் எல்லாமே பலியாயிட்டு இருக்காங்க. சிஎம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எப்போ உங்கள் கால்ஷீட் தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, பொதுவாகவே இந்த ஒரு 30 நாட்களில் வந்து தான் ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் உருவான மாதிரி சில விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் வேறு எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்க முடியாத சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுகவுடைய இறுதி காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா நாள்தோறும் கொலை, கொள்ளை, இந்த கற்பழிப்புகள், குறிப்பாக திமுகவை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகி ஒருத்தரே வந்து 2 வயது குழந்தையை பாலியல் வல்லுறவு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான். ஏன்னா இது போன்ற சம்பவங்களுக்கு முதல் காரணம் இந்த போதைப் பொருள் நடமாட்டமும் இந்த மது குடிப்பதனுடைய விளைவு தான். ஏன்னா மூளை மழுங்கி தான் இன்னைக்கு 2 வயது குழந்தை 3 வயது குழந்தையை போய் கற்பழிங்கன்னு எந்த முதலமைச்சரும் சொல்ல போறதில்லை, எந்த ஆட்சியாளர்களும் தூண்டிவிடலை. இதுக்கு முதன்மை காரணம் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கக்கூடிய போதைப் பொருட்களுடைய நடமாட்டங்களும் இந்த மதுவால் ஏற்பட்ட சமூக சீரழிவு தான். இன்றைக்கி வந்து ரொம்ப இயல்பாக இன்றைக்கி ஒரு குடும்ப பெண்கள் கூட வந்து மதுபான கடையில் போய் மது வாங்கிட்டு வந்து குடிக்கிறத ஒரு சோசியல் நடைமுறையாக மாற்றிட்டீங்க. ரொம்ப நார்மலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து இந்த அரசுகள் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கு. வெறும் 40 நாட்களில் வந்துருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் வந்து இதை இந்த 60 ஆண்டுகளை நீங்கள் உருவாக்கி வச்சிருக்க சீரழிவை ஒரே நாளில் மாற்றிட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோமாளித்தனமான குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் குற்ற செயல் ஈடுபடுறவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கோவை சிறுமி பாலியல் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா உடனடியாக கைது செய்யப்பட்டாங்க. இன்றைக்கி சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலமாக பல இடங்களில் வந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை இப்போ தான் வந்து இந்த அரசுகள் வந்து தொடங்கியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டு இருக்க நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்வதற்கான காலக்கெடு உங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணுமே தவிர, நீங்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கவனத்தில் ஏன் கொள்ளலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் நாள்தோறும் ஜாதிய படுகொலை, இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்ல போனோம்னா நீங்கள் வந்து கூலி கொலைகள் அதிகமாக நடந்துகிட்டே இருந்தது, மாஃபியாக்கள் அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த 40 நாட்கள் மாஃபியாக்களுடைய கொலை சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் நிறைய காவல்துறை எஸ்பிகள் வந்து நேரடியாக கூப்பிட்டு ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்டவர்களை நேரடியாக அழைத்து அவர்களை வந்து கண்டிச்சிருக்காங்க. அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறதால சில இடங்களில் வந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சமூக சீரழிவுகள் இருப்பதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி சில தனிநபருடைய ஒழுக்கமின்மை தான் இந்த செயல்களுக்கு காரணமாக இருக்குது. இது உறுதியாக கண்டிக்கப்பட வேண்டியது தான், உறுதியாக சீரமைக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் உடனடியாக இதுக்கு மட்டுமே வந்து விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான இந்த அரசியல் இருக்குல்ல, இது ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு இந்த விஷயம் வரும்போது மௌனம் காக்குறாரு, சைலண்ட் மோட்ல. பொதுவாக விஜய் எதற்குமே பேசக்கூடிய நபர் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் 30 ஆண்டுகால சினிமா வரலாற்றிலேயே அதிகமாக பேசுகிற நபர் கிடையாது. அவர் பேச்சை விட செயலை அதிகமாக விரும்பக்கூடியவர். நீங்கள் சினிமாவில் அவர் மீது வைக்கப்படாத குற்றச்சாட்டுகள் கிடையாது.
அவர் வந்து ஆரம்ப காலங்களில் இது குமுதம் நாளிதழ் வார இதழ் வந்து முதல்ல அவர் ரொம்ப கேவலமாக எழுதுனது. இந்த தகர டப்பா மூஞ்சியெல்லாம் நாங்கள் வந்து பணம் கொடுத்து பார்க்கணுமா அப்படின்லாம் எழுதின குமுதம் பின்னாட்களில் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு எழுதக்கூடிய அளவில் அவருடைய உழைப்பு மூலமாக அவர் உணர்த்திருக்காரே தவிர பேசி பேசி என்ன சாதிச்சிங்க அப்படிங்கிறத அவர் வந்து அவர் உள்ள அளவில் வந்து அவர் உணர்ந்திருக்காரு. அதனால அவருடைய செயல்பாடுகள் சரியா இருக்கான்னு பாருங்க. அவர் வந்து ஊடகங்களை ஏன் சந்திக்கல, ஏன் பேசல அப்படிங்கிறது மட்டுமே வந்து நீங்க ஒரு குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஒருவேளை உங்களை மாதிரி வந்து செட்டப் மீடியாக்களை சந்திக்க அவருக்கு வந்து தெரியலையோ அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்க வந்து ஸ்டாலினோட மீடியா சந்திப்புகள்லாம் நிறைய ட்ரோல் ஆச்சு. நீங்க என்ன ஸ்டாலின் வந்து என்ன அப்படியே சும்மா மீடியாக்களிடம் சரளமாக பேசக்கூடிய நபரா? அப்படிலாம் கிடையாது. அவர்கிட்ட எழுதி கொடுக்கப்பட்ட அவர்கிட்ட ஏற்கனவே மீடியா நபர்கள்கிட்ட என்ன கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்று செட்டப் செய்யப்பட்டதோ அந்த கேள்விகள் ஸ்டாலினை நோக்கி கேட்கப்படும். அதுக்கே அவர் சரியா பதில் சொல்லாம திணறி போன சம்பவங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து மீடியாக்களை சந்திக்கவில்லை என்பது மட்டுமே குற்றச்சாட்டா சொல்றத மக்கள் சந்திக்கல. அதான விஷயம். அவருக்கு அது தேவையில்லை. சந்திக்கிறாருங்கிறீங்க. நீங்க ஒரு 40 நாட்கள்ல முதல்ல வந்து அமைச்சர் அவர் முதல்ல இன்னும் ஒருபடி வந்து இது வந்து பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சி அமைக்கல. அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காக முதலில் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் இருந்த சில இடர்பாடுகளை சரி செய்ய அவர்கள் ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் கூட்டணி கட்சிகளை வந்து அழைத்து வந்து அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தர்றது, அமைச்சரை விரிவாக்கம், இந்த நிர்வாக படிநிலைகளுக்குள்ளேயே அவங்க இன்னும் சிக்கிட்டு இருக்கும்போது இந்த 40 நாட்களே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறது வந்து எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் இன்னும் காலக்கெடு நீங்கள் ஸ்டாலின் சொன்னார்கள் 6 மாத காலம் வரை நம்ம வந்து இந்த ஆட்சியை கவனிப்போம். இப்பயே நீங்கள் 6 மாதத்துக்குள்ளேயே எதுக்கு நாள்தோறும் வந்து ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்லை, அவர் கேட்குற 6 மாதம் வரைக்கும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? கேள்வி கேட்பது வேறங்க, அது சரியா இருக்கணும்ன்றா. நீங்க வந்து ஏதாவது செயல்படாமல் இருக்கா? இப்போ எல்லா இடங்களையும் ஆய்வு செய்யப்படுது. அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு இப்போ நீங்கள் இந்து அறநிலையத்துறையில் வந்து ஏகப்பட்ட ஆய்வுகள் வந்து அமைச்சர் ரமேஷ் மூலமாக நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக நிறைய முறைகேடுகள் வந்து வெளிப்பட்டு இருக்கு. நீங்கள் ஆதவர்ஜனாவுடைய பொதுப்பணித்துறையில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கா, இதுவரை டெண்டர் விடுவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் வந்து இனிமேல் இருக்காது. நீங்கள் வந்து யாருக்கும் பணம் கொடுத்து வந்து டெண்டர் எடுக்க வேண்டும்ன்ற நடைமுறை வந்து மாத்திரம் ஓப்பனாக சொல்கிறாரு. நீங்கள் மதுபான கடைகளில் இருந்து கட்சி நிதி என்று இத்தனை ஆண்டு காலமாக ஒரு மாதத்திற்கு 100 கோடி என்ற அடிப்படையில் வந்து கட்சி நிதியாக சென்ற பணங்கள் வந்து நேரடியாக இனி வந்து அரசுடைய கஜனாவுக்கு வர வைக்கப்படும். இப்படி செயல்பாடுகள் இருந்துகிட்டு தானே இருக்கு. நீங்க செயல்பாடுகளை பேசுங்க அப்படிங்கிறோம். நீங்க வெறுமனே குற்றச்சாட்டுகள் மட்டுமே வைப்பதால வந்து நீங்க மக்கள் வந்து உங்களை ஏத்துக்குவாங்க கிடையாது. ஏற்கனவே மக்களால் புறக்கணிக்கப்பட்டு தான் நீங்க வந்து இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க. மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதால வந்து மக்கள் வந்து உங்களை புனிதராக்கிடுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது வந்து எடுபடாது அப்படிங்கிற சொல்றோம். ஓகே, இப்போ மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா அப்படின்னு நடத்தினாங்க. 2 நாட்கள் முன்னாடி நடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதுராந்தகத்தில் சொல்லுங்க. அங்க பார்க்கும்போது எல்லா சேர்களும் காலியா இருக்கு. ஒரு தரப்பு வந்து அது ஏஐன்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பு வந்து உண்மை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இது என்ன பார்க்குறோம்னா, விஜய் அவர்கள் வந்தா மட்டும்தான் அந்த கூட்டம், தாவேக்காக்கு கூட அந்த கூட்டம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது எல்லா கட்சிக்குமே நடைமுறை தான். நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், நான் எல்லா கட்சிகளின் தலைமைகள் வரும்போது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முழு ஈடுபாட்டோட உள்ள இறங்கி கள வேலைகள் செய்து அந்த இடத்த வந்து அந்த கூட்டத்தை வந்து பெரிய அளவில் காட்டணும் விரும்புவாங்க. ஏன்னா அது அந்த தலைமை மீதான பிம்பத்தை கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எல்லா கட்சிகளும் நடக்கிறதா. நீங்கள் வந்து திமுக ஸ்டாலின் இல்லாமல் கூட்டம் நடத்த முடியாது, உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் கூட்டம் நடத்தினா அந்த நிலை தான் நடக்கும். ஏன் திமுகவின் பல கூட்டங்கள் வந்து நீங்கள் காசு கொடுத்து கொண்டு வந்தே வந்து இருக்கைகள் காலியானது இல்லையா? நீங்கள் திமுகவின் கூட்டங்களில் பாதி கூட்டத்திலே மக்கள் வெளியேறின இதெல்லாம் வந்து இதை ஒரு விமர்சனமாகவே எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. இது வந்து அரசியல் நடைமுறை. இதுதான் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு புதிய கட்சியை சேர்ந்த ஒரு அதிமுகவிலிருந்து வந்த ஒரு நபர் அவர் ஒரு கூட்டம் நடத்தும் போது அங்கே சில இணக்கமான போக்குகள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதன் விளைவாக சில விஷயங்கள் நடக்கலாம். அதையெல்லாம் நீங்க வந்து ஒரு விமர்சனமாக பார்க்க வேண்டியது கிடையாது. அது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவாதம் செய்யுங்க. இப்போ நீங்கள் வந்து மரகதம் குமரவேல் அவர்கள் இணைப்பு விழாவில் என்ன பேசப்பட்டிருக்கு, அங்கே அமைச்சர்கள் என்ன பேசியிருக்காங்க, இதை ஒரு விவாதமாக்கலாமே தவிர இருக்கைகள் காலியாக இருந்தது நீங்கள் சொல்ல மாதிரி ஏஏவா கூட இருக்கலாம். அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஒரு பிரச்சனையான விஷயமா இன்னைக்கு விவாதிக்கப்படும். ஏன்னா அவன் ஆட்சியை பிடிச்சிட்டான். நீங்கள் தேர்தல் காலத்தில் கூட்டம் சேரலை, அதனால் வந்து அவங்க ஆட்சிக்கே வரமாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி பேசுகிறீங்க. அவன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அவன் கூட்டம் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, மக்கள் அவரை பெரும்பான்மையாக ஆதரித்திருக்கிறாங்க. பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெற்று இன்றைக்கி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு கூட்டம் வரல, இதை எதுக்கு ஒரு பேசு பொருள் ஆகுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் திமுக போடக்கூடிய ஜென்சி கூட்டங்கள் கூட தான் செட்டப் கூட்டம் எல்லாருக்குமே தெரியும். முழுக்க ஜென்சினா என்ன, எத்தனை வயசுக்குள்ளே இருக்கவங்கன்றது ஒரு இது இருக்குது. நீங்கள் முழுக்க உங்கள் வயதான நிர்வாகிகளை கொண்டு ஜென்சி கூட்டம் நடத்திட்டீங்க. இதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு உட்கார முடியுமா? ஆர்கனைசராக கூட இருக்கலாம்ல. ஆர்கனைசராக கூட இல்லை. நீங்கள் அங்கே பேசக்கூடியவங்களோட பெரும்பான்மை ஆட்கள் வந்து என்ன 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் ஜென்சி கணக்கில் கொண்டு வந்து சேர்ப்பீங்களா? ஜென்சி என்பது முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் ஜென்சி வாக்காளர்கள். நீங்கள் அது வந்து 18லேருந்து 25 அந்த அளவில் தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் வந்து பேசக்கூடிய எல்லாருமே ஏற்கனவே சமூக ஊடகங்களில் யூடியூப் போன்ற வலைதளங்களில் ஏற்கனவே திமுக சொம்படித்த நபர்கள் தான். இவங்க எப்படி ஜென்சி தலைமுறையாக மாறுவாங்க? இப்போ என்னன்னா, தாவேகா முதல் தலைமுறை வாக்காளர்களின் நாடி துடிப்பை அறிந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க.
அப்போ நாமளும் முதல் தலைமுறை வாக்காளர்களை கவரக்கூடியதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஏதோ சொல்கிறது, எத்தை தின்றால் பித்தம் தெளியும் ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் இப்போ வந்து எதை செஞ்சு நாம் வந்து தாவேக்காவுக்கு ஒரு போட்டி கட்சியாக மாறுறது, தாவேக்காவுக்கு இணையாக நம்மளை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல போகிறதோடைய விளைவு தான் இந்த கூட்டம் இல்லை, இவங்களுடைய கூட்டங்கள் வந்து கூட்டம் வராமல் இருக்குது அப்படி இப்படின்ற இந்த மாதிரியான பிதற்றல்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி நிறைய விவாதிக்க நிறைய இருக்குது நாட்டில். ஓகே, அதிமுகவும் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமா நம்ம தோத்துருக்கோம், அந்த ரீல்ஸ் மூலியமா தோத்துருக்கோம், அதில் வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராமால் தான் இவர்கள் தோற்றார்கள் அப்படின்னு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்க மூளைக்குள்ள வந்து ஏதோ திமுக அதை நம்புறது ஓகே, இப்போ அதிமுக அதை ஏன்னா அதிமுக அன்னைக்கு வந்து கரைஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. அவங்க என்ன காரணங்களை வந்து சொல்லி தங்களுடைய கட்சியை வந்து தக்க வைக்கணும். இப்போ நீங்க அதிகமான பின்னாடி வந்து இந்த தேர்தல் அதிமுக உருவாயிருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு தேர்தல் காலகட்டங்களில் அதிமுக வந்து ஒரு 44 47 எம்எல்ஏக்கள் பெற்றது என்பது கூட வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஓகே அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியை விட பெரிய சேதாரம் கிடையாது, திமுக விட அதிமுக பெரிய சேதாரம்லாம் கிடையாது. திமுக கிட்டத்தட்ட ஆட்சி இழந்து 74 இடங்களில் சுருங்கினதுக்கு அதிமுக ஏற்கனவே 75 இடங்கள்லேருந்து 47 இடங்களாக சுருங்கினது பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைத்தன்மை இல்லாத ஒரு போக்கு, அதிமுகவின் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்ததாக இருக்கட்டும், 4 எம்எல்ஏக்கள் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு தாவேகாவில் இணைந்ததாக இருக்கட்டும், இப்போ நாள்தோறும் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து தாவேகா நோக்கி படையெடுப்பது எல்லாமே அதிமுகவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கியிருக்கு. அதனால் அதிமுக வந்து இப்போ தன்னை மறுசீரமைப்பு செய்வதற்காக எதையெல்லாம் பேசலான்ற இடத்துல நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் தோற்றோம் அப்படிங்கிற எல்லா கட்சியிலும் ஐடிவிங் இருக்குது, அதை பயன்படுத்தாது உங்களுடைய தப்பு. இப்போ திமுகவின் ஐடிவிங் கிடையாதா? திமுகவின் ஐடிவிங் செயலாளர் போட்டிருக்கீங்க, இத்தனைக்கு டிஆர்பி இது அவர் மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ இருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஐடிவிங் செயலாளராக இருந்தார். மிகச்சிறந்த உலகின் மிகச்சிறந்த அறிவு மேதையாக தான் பார்க்கப்பட்டார். அவருடைய ஐடிவிங் செயல்பாடுகளை அவர் ஏன் செயல்படுத்தலை? இப்போ அதிமுக ஐடிவிங் கிடையாதா? எல்லா கட்சியிலுமே இருக்குது. நாம் தமிழர் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நாம் தமிழரோட சோசியல் மீடியாவில் ஆக்டிவான கட்சி ஒன்று இருந்தது. ஒரு கட்சி சோசியல் மீடியாவில் வளர்ந்ததுன்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழர் தான். நீங்கள் ஃபீல்டில் வந்து பெரிய அளவில் கிளை கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி, சோசியல் மீடியாவில் இருந்து 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி ஏன் இந்த தேர்தலில் காணாமல் போச்சு? 4 விழுக்காடு ஏன் குறைஞ்சிருக்கு? அப்போ சோசியல் மீடியா மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாது. தமிழ்நாடு மக்கள் திமுக அதிமுக மீது நீண்ட காலமாக ஒரு வெறுப்பில் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று சக்தி இல்லை, ஒன்று திமுக இல்லைனா அதிமுக மாறி மாறி வாக்களிக்கணும். இவங்க 2 பேருக்கும் மாற்றான ஒரு தலைமையை அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நிலையான தலைமையாக விஜய் அவங்களுக்கு பட்டார், அவ்வளோதான். விஜய் அவர்கள் பார்வையில் வந்து ஒரு நிலைத்த தலைமையாக பார்த்ததோடைய விளைவு விஜயை வந்து அவங்க ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர அந்த ஒத்துக்கணும். திமுகவும் அதிமுகவும் மக்களின் வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. அவருடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடியோ ஸ்டாலினையோ இவர்கள் வந்து ஒரு வலிமையான தலைவராக மக்கள் ஏற்க தயாராக இல்லை. அவர்கள் தானே 2021 வேட்பாளர்னு ஜெயிச்சாருங்க, அதெல்லாம் ஓகே. இப்போ 2026 அதே ஸ்டாலின் தானே எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் தோத்துருக்கிறாரு. 2021 கருணாநிதி மறைவுக்கு பிறகு அவருக்கு ஒரு அலை இருந்தது. தோத்தாருங்கிறதுக்காக வலிமையான ஒரு தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. நீங்க வந்து அரசியல் வரலாறு இன்னைக்கு இந்த ஒரு 40 நாட்கள்ல திமுகவுக்குள் நடக்கக்கூடிய அந்த திமுகவுக்குள் வரக்கூடிய விமர்சனங்களே வந்து எங்கள் தோல்விக்கு காரணம் வந்து சபரீசன் போன்றவர் கொடுத்த தவறான வழிகாட்டல், இதை எல்லாமே வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று, கூட்டணி கட்சிகளை இவங்க சரியாக வழி நடத்த தெரியாதது தான் ஸ்டாலினுடைய தோல்விக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து கருணாநிதியோடைய ஆட்சி காலத்தில் வெறும் பெரும்பான்மை பெறாத ஆட்சியை கூட கருணாநிதி வந்து சிறப்பாக நடத்தி காட்டினார். 2006 to 2011 98 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இறுதி வரை 5 ஆண்டுகள் வந்து ஆட்சியை சரியாக நடத்தியிருந்தார். இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெயிச்ச உடனே இந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாத்தோட நிலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலினுடைய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் இல்லை அப்படிங்கிறத உடைச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீண்ட காலமாக விசிகா வந்து திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான கூட்டணி கட்சியாக இருந்தது. இன்னைக்கு விசிகாவின் நிலைப்பாடு திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஐயுஎம்எல்ல 25 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அறிவாலயம் வாசல்லே இருந்த கட்சி. இன்னைக்கு வந்து ஐயுஎம்எல்லுடைய எம்எல்ஏ அமைச்சர் ஷாஜகான் சொல்றாரு திமுக அழித்தொழிக்கப்படும் சொல்றாரு. இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துல வராங்க. நீங்க ஸ்டாலின் பேசுவது தவறுன்னு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து எந்த இடத்துல எதிராக பேசியிருக்காங்க? நீங்க வந்து விசிகாவுடைய பல இடங்கள்ல வந்து ஆரம்ப காலத்திலே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து திமுகவுடைய ஆதரவை கேட்டு நாங்க இங்க வரல, திமுக கிட்ட ஒப்புதல் பெற்று நாங்க வரணும் அவசியம் கிடையாது. ஸ்டாலின் சொன்னார்ல நாங்கள் தான் அனுப்பி வைத்தோன்றது, அதுக்கு அவங்க மறுப்பு செய்தி தெரிவிச்சிருக்காங்க. நாங்க வந்து அவர்களை ஒப்புதல் கேட்டு வரணும் அவசியம் இல்லை. இங்க வந்து பாஜக வந்து மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை மக்களால் ஆதரிக்கப்பட்ட ஒரு கட்சியை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது எல்லாமே. இப்போ நீங்கள் சமீபத்தில் வந்து திமுகவும் விசிகாவிலிருந்து பனையூர் பாபு போன்றவர்கள் திமுக இணைந்தது ஒரு பெரிய அளவில்
திமுக ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தேவை என்ன இருக்குன்னா, விசிகாவும் திமுகவும் உள்ள இருக்கக்கூடிய மோதல் தான். அது வெளிப்படையாக நீங்கள் வந்து அறிவிக்கலைனாலும் உள் மோதல்கள் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆளூர் ஷானவாஸ் வந்து விசிகாவின் அமைப்பு செயலாளர் பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, திமுகவுடைய கட்சி உடைப்பு போக்கு இருக்கு. அப்போ இது எல்லாமே இல்லையே, அவர் முன்னாடி இருந்தே திமுக கார மாதிரி தான் பேசிட்டு நீங்க இருக்காரு. திமுகவே முன்னாடி இருந்து அவர் பேசினாலும் கூட திமுகவுடைய கடந்த கால பாணி தெரியும். தேமுதிக உடைத்து மக்கள் தேமுதிகன்னு உருவாக்குனது திமுக. விசி சந்திரகுமாரோடைய தலைமையில் மக்கள் தேமுதிகன்னு ஒரு கட்சியை தனியாக உடைச்சி கொண்டு வந்தது திமுக. அதுபோல் இன்னும் பல கட்சிகளை மதிமுகவில் எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்ற கண்ணப்பன் தொடங்கி பலரையும் வந்து பின்னாட்களில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய கட்சியின் உறுப்பினராக மாற்றி கொண்டது திமுக. அதனால் இங்கே கட்சி உடைப்பு என்பது திமுக புதுசே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் உடைச்சி நாசம் பண்ணதில் திமுகவுடைய பங்கு பெருசு. அதனால் இன்றைக்கி திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியிலே தக்க வைக்க தவறி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பேசுகிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் இல்லை அப்படிங்க. இன்னொன்று ஸ்டாலின் சுயமாக யோசிக்கக்கூடிய தலைவர் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க, மக்களுக்கும் தெரியும். அவர் யாராவது எழுதி கொடுத்தது யாருடைய வழிகாட்டில் இருக்கிறத பேசக்கூடிய ஒரு நபராக தான் ஸ்டாலின் இருக்காரே தவிர அவர் வந்து சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அவருடைய ஆட்சி காலத்திலேயே ஏகப்பட்ட நிழல் தலைமைகள் உருவாயிருந்த சபரீசனாக இருக்கட்டும், இன்னும் பல நபர்கள் வந்து நிழல் தலைமைகளாகத்தான் அங்கே இருந்தாங்கன்றது மறுக்க முடியாதுல்ல. ஓகே, திமுகவுடைய குறைகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்னன்னா தாவேக்கானுடைய பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பற்றி இல்லை, முதல் முறையாக வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கி வந்து அதிகப்படியாக இளம் அமைச்சர்கள் இளம் சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே பார்க்குறதே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா நீண்ட காலமாக வயது வந்தோருடைய காப்பகமாக பார்க்கப்பட்ட சட்டமன்றம் இன்றைக்கி இளைஞர்களால் நிரம்பி வழிவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகை. இன்றைக்கி திமுக போன்ற கட்சிகள் கூட முதல் தலைமுறையினரை நோக்கி படையெடுக்க வைத்திருப்பது தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய சாதனை. நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் ரசிகர்கள், இவங்களால் வந்து எதுவுமே நடக்காது, இவங்க வாக்களிச்சிட மாட்டாங்க, தாவேக்கா வந்து ஒரு இடத்துல கூட வெல்லாது அப்படின்னு இவர்களாகவே பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்ததை தாண்டி இன்னைக்கு அதே விசிலடிச்சாங்க குஞ்சுகளை நோக்கி நகர வேண்டும், அவர்களை வந்து தங்களுடைய பக்கம் ஈர்க்க வேண்டும், அவர்களுக்கான அரசியலை பேச வேண்டும்ங்கிற இடத்துல கொண்டு வந்துட்டு இருக்குல்ல, இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பார்க்குறோம். இன்னொரு பக்கம் வந்து இந்த தேர்தலில் பெரும்பாலும் தமிழக வெற்றி கழகம் எங்கேயும் வாக்குக்கு பணம் கொடுக்கல. பெரும்பாலும் வாக்குக்கு பணம் கொடுக்கலையே. ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து விமர்சன ரீதியாக நம்ம ஒரு சிலதை பார்த்தோம். குறிப்பாக சேலம் மேற்கு போன்ற ஒரு சில தொகுதியில் அவர்கள் தனிப்பட்ட நபர்களாக கொடுத்தது. ஆனால் எங்கேயும் பெரிய அளவு வாக்குக்கு பணம் கொடுக்கல. வாக்குக்கு பணம் கொடுத்து நின்ற பெரும்பான்மையான வேட்பாளர்களை டெபாசிட் இலக்க வச்சிருக்கு. அதிமுகவில் பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. திமுகவின் ஒரு சில இடங்களில் வந்து வேட்பாளர்கள் மிக சுச்சமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த போக்கை உடைச்சிருக்கு. இனி பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. அதை வந்து தமிழக வெற்றி கழகம் உடைச்சிருக்கு. ரெண்டாவது, நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாமல் ஜெயிச்சிருக்காங்க. இங்கே என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அவை தொகுதியில் மக்கள் வேட்பாளர்கள் பேரே தெரியாது. ஆனால் வெற்றி பெறதுக்கு காரணம் விஜய் என்கிற அந்த ஒற்றை நபர், அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த சின்னம் இதுதான். அப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஜாதி மதம் பார்த்து வாக்களிப்பாங்க அப்படிங்கிற அந்த போக்கையுமே உடைச்சிருக்கு. நீங்கள் அதை 1000 பேர் வந்து நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி இவர் என்னென்ன ஜாதி நின்னாருன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் வேட்பாளரே தெரியாது. இது எப்படி ஜாதி தெரியும்? அப்போ இது எல்லாமே நீங்கள் அவர்கள் மீது உங்களுடைய ஆற்றாமை இயலாமையால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தவிர தமிழக அரசியல் தேர்தல் அரசியலில் ஜாதி மதம் பார்த்து வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிக்க முடியுங்கிற போக்கை உடைச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா ஜெயிக்கலாங்கிற போக்கை உடைச்சிருக்காங்க. இன்னும் ஒருபடி இளைஞர்கள் தான் அதிகமாக அரசியல் இனிமேல் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியும் என்கிற ஒரு நடைமுறையை வந்து தமிழக வெற்றி கழகம் திறந்து விட்டுருக்கு. அப்படிங்கிறது வந்து தமிழக அரசியல் வந்து அடுத்த தலைமுறை கையில் வந்து இன்னைக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னும் 2 நாட்கள் வந்து சட்டசபை ஆரம்பிக்க போகுது. இது வந்து ஒரு வாரமாக வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. சட்டசபையில் பாருங்கள், உதயண்ணா வந்து சிஎம்மை போட்டு பொழக்க போகிறாரு, அவருடைய பதிலடிகளாக பாருங்கள், அவருடைய கேள்வியெல்லாம் பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு ஹைப் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ ஒரு ஹைப்பில் இருப்பாங்களோ, இப்போ சட்டசபைக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்ன நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 45 நாட்களில் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. ஆளுநர் உரையோடு தொடங்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அதிகபட்சமாக எதிர்க்கட்சிகள் இந்த சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனைகள் குறித்தான ஒரு கேள்விகள் எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான அனைத்து முன் தயாரிப்புகளையும் அரசுகளும் வந்து வைக்காமல் இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் பொதுவாகவே அரசுகள் என்பது அதிகாரிகளாக நடத்தப்படுறது தான். நீங்கள் வந்து என்னதான் முதல்வராக விஜய் இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஏற்கனவே அதிகாரிகள் ஒரு கோப்புகளை தயார் செய்து இதுதான் வந்து இந்த இத்தனை நாட்களில் இந்த அரசுகள் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு கோப்புகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கும். அதே அவர்கள் பேச போகிறாங்க. இதில் ஹைப் ஏற்றுறதுக்கு இது என்ன சினிமா வசனங்களா? இன்னும் எப்போ இது வந்து மோதலாக மாறினா ஒரு 6 மாத காலம் 1 வருடத்துக்கு பிறகு இந்த பழைய ஆட்சியாளர்கள் மீது ஒரு சில வழக்குகள், இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி
மீதான வழக்குகள் வந்து தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு பிறகு தான் இதை நம்ம வந்து ஹைப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். இந்த 45 நாட்களில் ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது அதிகபட்சமாக ஏன் நீங்கள் வந்து இந்த பாலியல் வழக்க குற்றங்களை வந்து தடுக்க தவறியிருக்கீங்கன்னு கேள்வி எழுப்பலாம். அதுக்கு உண்மையிலே வந்து அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகமோ இந்த புதிய அரசோ மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்தமான சமூக பிரச்சனை. கூடுதலாக 60 ஆண்டுகளாக போதைப் பொருட்களையும் மது விற்பனையும் அதிகப்படுத்தி மது விற்பனையில் சாதனை படைத்த திராவிட கட்சிகளுடைய மிக முக்கியமான பங்களிப்பு இதில் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து மது விற்பனைக்கு இலக்கு வைத்து விற்பனை செய்ததோட விளைவு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த பாலியல் வக்கரத்தில் ஈடுபடுற யாரும் சுயநினைவோட செய்யறது கிடையாது. எல்லாருடைய எல்லா வழக்குகளுக்கு பின்னாடியும் அவன் வந்து மது போதையில் இருந்தான் அல்லது ஏதோ கஞ்சா அடிச்சிருந்தான் இப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த கஞ்சா விற்பனைகளில் வந்து நீங்க கடந்த ஆட்சியில் வந்து உலகில் அதிகமான ட்ரக்ஸ் டீலரோட திமுக வந்து தொடர்பில் இருந்தது. அது இன்னும் சொல்ல போனா ஜாஃபர் அலியா அவர் பேரு ஜாஃபர் அலி தான், ஜாஃபர் சாதிக். அவர் வந்து திமுகவுடைய அயல்நாட்டு பிரிவுடைய பொறுப்பாளராக இருந்தார். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த போதைப் பொருட்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் சம்மந்தமே இல்லை, இது எல்லாம் முழுக்க முழுக்க தாவேக்கா தான் பொறுப்பு இருக்கணும் அப்படிங்கிற நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வச்சு மக்கள்கிட்ட எதுவுமே சாதிக்க முடியாது. ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சி அதனுடைய அவலங்களின் விளைவாகத்தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் தாங்களே தேடி இருக்காங்க. அதை வந்து உங்களால் இந்த சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் எழுதி வச்சு இதை பேசிட்டு போகிறது, அவர் பேசிட்டு ஓடிடுவார், சட்டமன்ற வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிடுவார், அவருக்கு பிரச்சனை. திரும்பி என்ன பேசுகிறான்னு கேட்கணும்ல சட்டமன்றத்தில் உட்காந்து. நீங்கள் மாட்டுன்னு உங்களுக்கு சிஎம் சார் மேலே இருக்க ஒரு குறைய வந்து அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு, ரிப்ளை பண்ண மாட்டாரு, ஒரு ஜோன் அவுட் ஆன மாதிரி இருக்குன்னு தானே வருது. இல்லை நீங்கள் அவர் வந்து தெளிவாக ஒன்னொன்னையும் கவனிக்கிறாரு. இன்னைக்கு வந்து முதல் முறையாக ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னன்னா தன்னை நோக்கி எதையெல்லாம் எரியப்படுது அப்படிங்கிறத அவர் கவனிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை பார்த்தேன், விவசாய கடன் தள்ளுபடியில் முதல்ல ஒரு சில சிக்கல்கள் இருந்தது, ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் சொல்லப்பட்டது. இன்றைக்கி ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு 75,000 வரை வந்து கடன் வாங்கியிருந்தால் அதை முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம். இது விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று நடைமுறைப்படுத்துகிற சொல்லாமலே செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக பார்க்குறோம். நீங்கள் வந்து வெறுமனே மீடியாக்களில் பேசி இதை வந்து விஜய் வந்து ஒரு மீடியா முன்னாடி வந்து பேசி இது எங்களுடைய ஆட்சி, நீங்கள் திராவிடன் மாடல் திராவிடன் ஸ்டாக்னு ஸ்டிக்கர் ஓட்டினீங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து எப்படி வெளிப்படுத்தலாம், அதை நடைமுறைப்படுத்துறதுல அவர் தெளிவாக இருக்கிறாரு. உங்ககிட்ட சண்டை போடுறது மட்டுமே அவருடைய நோக்கமாக அவர் வச்சில்லை. நீங்கள் அதே ஸ்டாலினை வந்து நேரடியாக தேடி போய் விஜய் வந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். நீங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் மாண்பை கொண்டவராகத்தான் விஜய் இருக்கிறாரு. உங்களுடைய இத்தனை ஆண்டு கால அரசியல் அதிகார போதையால் நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் அதை அவர் அமைதியாக உள்வாங்கி கொண்டு அதற்கான பதிலை செயலால் காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கும் இருக்குது, எங்களை போன்ற ஆதரவாளர்களும் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, சிஎம் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இறுதியாக பிடிச்சிடலாம்? இல்லை, உறுதியாக நீங்கள் வந்து சிஎம் அவர்களுடைய இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட போயிட்டு வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்து அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்கார். குறிப்பாக நீங்கள் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய கல்வி தொகையை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும். இன்னும் கூடுதலாக நீண்ட காலமாக இந்த திமுக பொய்யான வாக்குறுதி நீட் தேர்வை ஒழிச்சே காட்டும், அதுக்கான மந்திரம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ஜீபூம்பா போட்டோன்னே நீட் தேர்வு நம்ம உதயநிதி சொன்னார் இல்லைங்களா, நீட் தேர்வு இது சூடு சொரணை இருந்தால் நாங்கள் ஒழிச்சிருவோம், எடப்பாடி செய்ய மாட்டார் சொல்லிட்டு வந்தார். 5 ஆண்டுகளை நீட் தேர்வு விலக்குக்காக மட்டும் கிடையாது, குறைந்தபட்சம் நீட் தேர்வு எழுத இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் பிற மாநிலங்களுக்கு போய் அவதிப்படக்கூடிய அவலநிலையிலிருந்து கூட மாற்றத்தை உருவாக்கக்கூட இந்த அரசுகள் முன்வராத அவலநிலை இருந்தது. அது குறித்து கூட இப்போ வந்து பேசியிருக்கிறார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் வந்து எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வந்து நீங்கள் விலக்கு அளிக்கணும், அவங்க வந்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் கொண்டே வந்து மருத்துவ படிப்புக்கு போகணும்னு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு முதல்வராக ஒரு ஆட்சியாளராக அவர் வந்து சரியாக தான் கையாண்டுட்டு இருக்காரு. அவர் வைத்த எல்லா கோரிக்கைகளுமே வந்து மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை. குறிப்பாக நீங்கள் மேகதாது விவகாரத்தில் கூட வந்து முதல்வர்கிட்ட நேரடியாக அழுத்தம் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நடைமுறை, ஒரு தொடக்கமாக பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம அவர் கொடுத்து அதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் விரிவாக பேசலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம. ஓகே, நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.